உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அமெரிக்க தேசத்திலே பட்டணம் ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மாநாடு ஒன்று நடைபெற்றதாம். அநேக நாடுகளிலிருந்து அநேக மக்கள் பெருத்திரளாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்களாம். ஆகவே அநேக மக்கள் அந்த பட்டணத்திலே கூடினபடியினால அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா லாட்ஜ் மற்றும் ஹோட்டல் இவைகளிலெல்லாம் தங்குமிடங்களிலெல்லாம் மக்கள் நிரம்பி வழிந்தார்கள். எல்லா இடங்களும் நிரப்பப்பட்ட நிலையிலே தங்குவதற்கு இடங்களை தேடி அநேகர் அலைந்து கொண்டிருந்தார்கள். 3 வாலிபர்கள் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்தார்களாம். வந்து பல இடங்களுக்கு கடந்து சென்றார்கள். எப்படியாவது தங்குவதற்கு ஒரு அறை வேண்டும் என்று அலைந்து திரிந்தபோது 99 மாடி உள்ள ஒரு கட்டடத்திலே 99வது மாடியிலே ஒரு அறை இருக்கிறது என்று அந்த ஹோட்டல் ஓனர் சொன்னாராம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால் லிஃப்ட் ஒர்க் ஆகவில்லை. 99 மாடிகளை நீங்கள் ஸ்டெப்பு வழியாக அல்லது படிக்கட்டு வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னபோது வேறு வழி இல்லை. இந்த 3 சகோதரர்களும் சம்மதித்து அந்த அறையை ஒதுக்க கேட்டுக்கொண்டார்களாம். மிக பிரயாசத்தோடு துரிதமாக ஓடோடி ஸ்டெப்புகளிலே போய் சில இடங்களிலே அவர்கள் ஓய்வெடுத்து அப்படியாக அவர்கள் 99 மாடிகளையும் கடந்து அந்த அறையிலே சென்றார்கள். அறையிலே சென்றபோது அவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்போது முன்னே சென்றவன் பக்கத்தில் இருந்தவனிடத்திலே கேட்டான், கீ எங்க? அவன் சொன்னா, அவனுக்கு பின்னாடி இருந்தவன்கிட்ட கேட்டான், கீ எங்க? அவன் முதல்ல வந்தவன்கிட்ட கேட்டான், கீ எங்க? கீ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வுலக வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் அனுபவங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஏதோ பல நிலைகளிலே உலகிலே நாம் உயர்ந்த உன்னத நிலைகளிலே நிற்கிறோம். உயர்ந்த உன்னத நிலைகளிலே நிற்கின்ற போது பல நிலைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயோ எதையோ இழந்து நிற்கின்ற அனுபவங்களை நாம் நம்முடைய அனுபவங்களாக காண முடிகின்றது. இன்று திருச்சபைகள், குடும்பங்கள், பேராலயங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது. ஆனால் எங்கோ எதிலோ வீழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் ஏன் நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே ஏற்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் சிறந்தவர்களாக முதன்மையானவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு வெற்றிடம், ஒரு வீழ்ச்சி ஏனென்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களிலே மிக சிறந்தவராகவும் முதன்மையானவராகவும் கருதப்பட்டவர் பேதுரு. இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னும் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு உன்னதமான முதன்மையான நிலையிலே இருந்த பேதுரு கதறி அழுதார், மனம் கசந்து அழுதார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்ற போது, உன்மீது என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே,
ஆண்டவரை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இந்த பேதுரு உறுதியாக அறிக்கை செய்தாரே, யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாரே, இந்த பேதுரு ஏன் கதறி அழ வேண்டும், மனங்கசந்து அழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு 3 முதல் 5 மணி நேரங்களுக்குள்ளாக நடந்த நிகழ்வுகளை மாத்திரம் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். இந்த பேதுரு ஆண்டவரோடு பயணிக்கின்ற இந்த பயணத்திலே ஒரு 3 முதல் 5 மணி நேரங்களுக்குள்ளாக பேதுருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவ மாற்றங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை பேதுரு கேட்டபோது அவன் இல்லை என்றான். ஆனால் 75வது வசனம் சொல்கிறது, சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனந்தொந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். யார் இந்த பேதுரு? இந்த பேதுரு தன் சகோதரனாகிய அந்திரேயாவினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமானவர். நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்னார் அந்திரேயா. இவரை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த சீமோனை கண்ட மாத்திரத்திலே உடனடியாக சொன்னார், சீமோனே நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாறையாய் இருக்கிறாய், நீ கேபாவாக இருக்கிறாய் என்று சொன்னார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்படியெல்லாம் உறுதியான விசுவாச அறிக்கை செய்த பேதுரு இப்போது மனம் கசந்து கதறி 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 அழுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த நிலை என்று நாம் பார்க்கின்ற போது, முதலாவதாக பேதுரு இக்கட்டான வேளைகளிலே ஜெப வாழ்க்கையிலே தோல்வியடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இக்கட்டான நிர்பந்தமான நேரங்களிலெல்லாம் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையிலே பேதுரு தோல்வியடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, அவர் சீடர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாகிய பேதுரு, செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபு, யோவான் இவர்களோடு ஜெபிக்க சென்றார். சீடர்களுக்குள்ளாக ஒரு இன்னர் குரூப் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். எங்கு இயேசு கிறிஸ்து போனாலும் இந்த மூவரையும் அழைத்து செல்கின்றார். இப்போது தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இந்த சீடர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே வைத்து சொன்னார், என்னுடைய உள்ளம் மரணத்திற்கு ஏதுவான வியாகுலப்படுகிறது. அருமையான சீடர்களே, நீங்கள் நித்திரை பண்ணாமல் அல்லது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் இயேசு கிறிஸ்து போய் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு கிறிஸ்து ஜெபித்தார். திருமறை அழகாக சொல்கிறது, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக அந்த கெத்செமனே தோட்டத்திலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து பார்க்கின்ற போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தூங்கி போனார்கள், உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:41 சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு ஆண்டவர் போனார். ஆனால் இவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2ஆம் தரம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிவிட்டு வந்து, அதாவது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்றெல்லாம் ஜெபித்து விட்டு வந்து பார்த்தபோது மீண்டும் இவர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள்.
மூன்றாம் முறை இயேசு கிறிஸ்து ஜெபித்து விட்டு திரும்பி வருகின்ற போது இந்த பேதுருவும் சீடர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். திருமறை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டிய தருணங்களிலே, வியாகுலப்படுகின்ற வேளைகளிலே, ஆண்டவராலே ஜெபிக்க உணர்த்தப்படுகின்ற நேரங்களிலே நானும் நீங்களும் தூங்கிவிட்டோம் என்றால், இந்த பேதுருவை போல கதறி அழக்கூடிய சூழல்கள் நமக்கு ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் நாம் பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை ஜெபிப்பதற்காக பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். மரூப மலையின் அனுபவம். அங்கு என்ன காட்சி கண்டார்கள்? மோசேயை கண்டார்கள், எலியாவை கண்டார்கள், அந்த மகிமையின் காட்சியை கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி என்றால் எவ்வளவு பாக்கியமான காட்சி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு, மோசே, எலியா 2 பேரோடு மகிமையோடு காணப்பட்டு அவருடனே எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:32 சொல்கிறது, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே ஜெப வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசே யார்? அவர் கண்ட காட்சி அது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து வந்தவர். அவர் மோவாப் தேசத்திலே எரிகோவுக்கு எதிரே இருக்கிற நேபோ மலையிலிருந்து அவர் பிஸ்கா கொடுமுடியிலிருந்து அவர் கடவுளுடைய வார்த்தையின்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர். உபாகமம் 34:6 சொல்கிறது, இந்நாள் வரையிலும் ஒருவனும் அவருடைய பிரேத குழியை காணவில்லை. அப்படி ஒரு சிறப்பானவர் மோசே. எலியா உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்கின்ற அந்த இடத்திலே கூட பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் தூங்கிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு கதறி அழ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. காரணம், ஜெப வாழ்க்கையிலே சில இடங்களிலே அவர் தோல்வி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம். கூடாரம் கட்ட ரெடி. கூடாரம் கட்டுவதற்கு அவர் தயார். ஜெபிப்பதற்கு நித்திரை மயக்கமாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயம் வருகிறவர்களாக இருக்கலாம், காணிக்கை கொடுப்பவர்களாக இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், பாட்டு பாடுகிறவர்களாக இருக்கலாம், பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக இருக்கலாம். ஜெப வாழ்க்கையிலே நாம் தோல்வி அடைந்தால், ஜெப வாழ்க்கையிலே நாம் தோல்வி அடைந்தால் நாம் அழ வேண்டிய சூழல்கள் வரும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் மாற்றிவிடும். இக்கட்டுகள், சஞ்சலங்கள், துயரங்கள், வேதனைகள், பிசாசின் அந்தகார சக்திகளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெபம் மாற்றிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நினிவேயின் மக்கள் பொல்லாங்கு செய்தார்கள். கர்த்தரிடத்திலே திரும்பி ஜெபித்த போது நல்ல வாழ்வை பெற்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான திருச்சபையின் மக்களே, எந்தெந்த இடங்களிலே நாம் ஜெப வாழ்க்கையிலே வீழ்ந்து கிடக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தப்பா நினைச்சிடாதீங்க, கடைசி நாள்லையும் அதையும் சொல்லிட்டு போறாரேன்னு நினைச்சிடாதீங்க. நம்மில் அநேகர் திருச்சபையிலே வந்து கூட நான் பார்த்துருக்கிறேன் ஜெப வேளைகளிலே மொபைல் ஃபோனை எடுத்து மெசேஜ் பார்க்குறவங்க, வாட்ஸ்அப் பார்க்குறவங்க உண்டு. போதகர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது அதை செய்கிறவர்கள் உண்டு. ஜெபம் வாழ்க்கையிலே தோல்வியிலே
இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் 3 நபராக ஜெபிப்பதற்காக இல்லங்களுக்கு செல்கின்ற போது சில பிள்ளைகளை நான் கவனிச்சிருக்கேன். சுட்டி பிள்ளைங்க கிட்ட நிற்பாங்க. ஜெபம் பாஸ்டர் தொடங்கின உடனே இந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்க, டக்குன்னு மொபைலை எடுப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க. நான் அப்போ இந்த பிள்ளையை பார்த்துட்டே இருப்பேன். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவேன்னு சொன்ன உடனே டக்குன்னு அதை மூடி வச்சுட்டு ஜப வாழ்க்கையிலே தோல்வி, ஜப வாழ்க்கையிலே தோல்வி. நான் ஒரு அப்சர்வர் ஆகும், நிறைய காரியங்களை நான் அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை மேன்மைகளை தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய ஊழிய பாதையிலே நாங்கள் சந்தித்த ஒரு அனுபவத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருச்சபையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது, அப்போது தான் எனக்கு ஆர்டினேஷன் ஆனது. அந்த திருச்சபையில் ஒரு நாள் ஒரு கேன்சர் பேஷண்ட், த்ரோட் கேன்சர். அப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் வந்து அந்த அவருக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் பாஸ்டர், ஆர்சிசியில் இருக்காங்க, பரிதாபமாக இருக்குது, நாரும், உங்களுக்கு நின்று ஜோம் பண்ண முடியாது, நீங்கள் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணிட்டா போதும் என்று சொல்லி 6 மாதங்கள் கடந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெண்டிலேட்டரில் போயிட்டு இருந்தார். 20 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உண்மை சாட்சி. வெண்டிலேட்டரில் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் அங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து ஒரு செய்தி வந்தது, அவர் இனி பிழைக்க மாட்டார், நாங்கள் வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ண உடனே, எடுத்து போட்ட உடனே அவர் செத்து போவார். ஆகவே யார் யாருக்கெல்லாம் கடைசியாக பார்க்கணுமோ அவங்கள கூட்டிட்டு வாங்க. இவங்க ஒரு அம்பாசிடர் காரையும் பிடிச்சிட்டு பிணத்தை வாங்குவதற்காக அவருடைய சகோதரனும் அவருடைய மனைவியும் இன்னொரு நபருமாக சென்றார்கள். போகிற வழியில் எங்கள் சர்ச்சில் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமை உபவாச கூட்டம் நடத்துவது உண்டு, எல்லா வெள்ளிக்கிழமையும் உண்டு. அங்கு ஜெபித்து கொண்டிருந்தோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த சகோதரனுடைய மனைவி ஓடோடி வந்தார்கள். நான் முன்ன நின்றுட்டு இருக்கிறேன், ஜெபத்தை லீட் பண்ணிட்டு இருக்கிறேன். கத்துறாங்க, பாஸ்டர் நான் விதவையாக போறேனா பாஸ்டர். உருள்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுதல் படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, சமாதானப்படுத்த முடியவில்லை. அவங்க சொன்னாங்க, நான் போகலை, நான் இதில் படுத்துக்கிறேன், அவருடைய பாடியை போய் வாங்கிட்டு வாங்க. கட்டாயப்படுத்தி நாங்கள் அனுப்பி வைத்தோம். இங்கு ஊக்கமாக சபையிலே இருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் பார்க்கணும் வந்து பாருங்க. வெண்டிலேட்டரை எடுக்க போகிறோம், போயிடுவார் என்று சொல்லி பார்க்க வேண்டியவர்கள் பார்த்தார்கள். வெண்டிலேட்டரை எடுத்தாங்க. அவர் எங்கே இருந்து மூச்சு எடுத்தாருன்னு தெரியல, அவர் டக்குன்னு அப்படி ஒரு மூச்சை எடுத்து எழும்பி உட்கார்ந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் இது. 20 வருடத்திற்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. டெட் பாடியை வாங்க போன அந்த குடும்பத்தார், அவர் எழும்பி நடந்து வந்தார். எழும்பி நடந்து அந்த கார்ல வந்தார். இது பொய் சாட்சி அல்ல. இன்றும் இளவள பகுதியிலே நீங்கள் போனால் அந்த பகுதியில் இன்னைக்கும் ஒரு கடை போட்டுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் அது வாழ்வை தரும், உயிரை தரும், உயர்வை தரும். ஜெப வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து விட்டால் பல நேரங்களிலே நாம் ஆளக்கூடிய சூழ்நிலை வரும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த பேதுரு கதறி எழுதார். ஏன் என்று பார்க்கின்ற போது தன்னை குறித்து அளவு கடந்த ஒரு நம்பிக்கை அல்லது நான் என்ற ஒரு அகம்பாவம் இந்த பேதுருவிடத்திலே இருந்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும்
நான் ஒரு காலம் இடறல் அடைய மாட்டேன் என்று சொன்னார். நமக்கு நிகழ்வு தெரியும், அதனால நான் ஸ்கிப் ஆகி போறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை எருசலேமிலே படப்போகின்ற பாடுகளை எல்லாம் சொன்னபோது அதோடு கூட சொன்னார், இந்த நாளிலே நீங்கள் என் நிமித்தமாக நீங்கள் இடறல் அடைவீர்கள், நீங்கள் ஓடி போவீர்கள் என்றெல்லாம் சொன்னபோது பேதுரு சொன்னதுதான் என்னன்னா, யார் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன். நான் இடறல் அடைய மாட்டேன்னு சொல்லலாம். அவன் ஜஸ்டிஃபை பண்றார், மற்றவங்க எல்லாம் இடறலாம், எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து ஒரு வார்னிங் கொடுத்தார். பேதுருவே, இன்று சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 26:34, இன்று ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய், 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை என்று அவர் சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன நடக்கிறது? கெத்செமனே தோட்டத்திலே யூதாஸ் முத்தத்தினால் காட்டி கொடுத்த போது தன்னுடைய பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். ஆண்டவர் சொன்ன, வாளை உரையில போடு. நான் நினைச்சேன்னா 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை ஆண்டவர் என்னிடத்திலே அனுப்ப மாட்டாரா? ஒரு லேகியோன் என்றார் 6000 போர் வீரர்கள். இவ்வளவு எண்ணிக்கை உள்ள 12 லேகியோனுக்கு அடுத்த தூதர்களை அனுப்ப மாட்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்தார். இவர் கேட்டார், அவர் நடந்தா நானும் நடப்பேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, விழுந்துட்டாரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளும் அநேகருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்பிரிச்சுவல் ப்ரௌட் என்று சொல்வார்கள், ஆத்மீக பெருமை. நான் பக்திமா, நான் சிறந்தவன், நான் ஆண்டவரோடு இருக்கவன், நான் ரொம்ப ஜெபிக்கிறவன், நான் ரொம்ப பேசுறவன், நான் பிரசங்கம் பண்றவன், நான் நல்லா பாடுறவன். ஸ்பிரிச்சுவல் ப்ரௌட், ஆத்மீக பெருமை நமக்கு வந்து விடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையிலே தான் வருகிறது. பேதுருவுக்கும் விசுவாச வாழ்க்கையிலே தான் வந்தது. அது அவருடைய தளர்ச்சிக்கு காரணமாக மாறியது. நேரம் சென்று கொண்டிருக்கிறபடியினால் விரைவாக செல்கிறேன். பாபேல் கோபுரம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த மக்களுக்கு 2 மாஸ்டர் பிளான் இருந்தது. கடவுளுக்கு சமமாய் இருக்க வேண்டும், வானளாவிய கோபுரம். 2வதாக நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும். கடவுள் தரைமட்டமாக்கினார், பாஷைகளை தாறுமாறாக்கினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ற அகம்பாவம் நமக்கு இருக்குமே என்றால் நாம் ஆள வேண்டிய சூழ்நிலை வரும். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உலக வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். டைட்டானிக் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள சதோன்டன் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஹார்பரிலிருந்து புறப்பட்டு சென்றது. 15ஆம் தேதி இரவு அது வட அட்லாண்டிக் பெருங்கடலிலே மூழ்கி 1500 மக்களுக்கும் அதிகமானவர்கள் இறந்தார்கள். மூழ்கவே மூழ்காது, இன்சிங்கபிள் என்று சொன்னார்கள். மூழ்கவே மூழ்காது என்று சொன்ன அந்த கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே மூழ்கியது என்று நாம் பார்க்கிறோம். 114 ஆண்டுகளுக்கு மேலாகியும் டைட்டானிக் கப்பலினுடைய இடிபாடுகள் ஆழ்கடலிலே ஆய்வு செய்யப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு இந்த இடிபாடுகளை காண சென்ற டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பலும் விபத்துக்குள்ளானது. இதனுடைய செய்தி தெரியுமா? இந்த சதோன்டன் ஃபோர்ட்டிலிருந்து இந்த கப்பல் புறப்பட்ட போது அங்கிருந்த சிறிய கப்பலை இயக்குகின்றவர்கள் சொன்னார்களா, பனிப்பாறை உண்டு, கவனம் தேவை. நீங்க போறது இருக்கட்டும், பனிப்பாறை உண்டு, போற பாதையில கவனம் தேவை. கேப்டன் ஸ்மித் என்ன சொன்னாராம் தெரியுமா? டைட்டானிக் கப்பல் உலகில் மிக மிக உறுதியானது,
படைத்தவன் கடவுள் நினைத்தால் கூட இந்த கப்பலை தொட்டு பார்க்க முடியாது. படைத்தவன் நினைத்தால் கூட இந்த கப்பலை தொட்டு பார்க்க முடியாது என்று சொன்னார். வீம்பு பேச்சு பேசினார். முதல் பயணத்திலே முதல் நாளிலே மூழ்கியது. இவருடைய பேச்செல்லாம் இப்போ ஒரு மியூசியம் இருக்குதாமாங்க. அவருடைய வாட்ச் ஸ்மித், கேப்டன் ஸ்மித்துடைய வாட்ச், அவர் இந்த கப்பலுடைய ஸ்டியரிங், இடிபாடுகள் உள்ள சில பொருட்கள், இவைகளெல்லாம் இந்த கேப்டன் பேசின ஆடியோ எல்லாம் அங்கு இருக்கிறதாம். அகம்பாவம் வந்துவிட்டால் அழிவு நிச்சயம். நிறைவாக நாம் பார்க்கின்ற போது இந்த பேதுரு கதறி அழுதார். காரணம் என்ன தெரியுமா? கடவுளை விட்டு தூரம் போனான், இயேசுவை விட்டு தூரம் போனான். மத்தேயு 26:58 பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவு பார்க்கும்படி சேவகரோடு அவன் உட்கார்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னோடு இருக்க இவர்களை அழைத்தார். இப்போது இந்த பேதுருவுடைய அனுபவம் என்னவென்றால், தூர போய் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவன் தூர போய் இப்போது அவன் இருக்கிற இடம் எங்க? சேவகரோடு கூட இருக்கிறான். பிரதான ஆசாரியனுடைய சேவகர் இவரை கைது செய்ய வந்தபோது வாளை எடுத்து அவனுடைய காதை வெட்டினவன் இப்போது இருக்கக்கூடாத இடத்திலே அவன் இருக்கிறான். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் தூரத்திலே போய் அங்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளை விட்டு தூரம் போன போது மத்தேயு 26:69-70 பார்க்கின்ற போது அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாய் அல்லவா என்று சொல்கிற போது பேதுரு சொன்னார், அவரை எனக்கு தெரியாது. இருக்கக்கூடாத இடத்துல நம்ம இருந்தா ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய சூழல்கள் நம்மை அறியாமலே வரும். பேதுரு உறுதியான நம்பிக்கை உள்ளவன், மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவராலே உணர்த்தப்பட்டவன். இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான். ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய நிலை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த கட்டத்தில் வருகின்ற போது மத்தேயு 26:71 அவன் வாசல் மண்டபத்தில் வந்தபோது வேறொருத்தி இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்றாள். பேதுரு என்ன சொல்ற? அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் சொன்னான். டெவலப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இல்லைன்னு சொன்னா, தெரியாதுன்னா இப்போ ஆணை போட்டான், ப்ராமிஸ் பண்றான். அடுத்த கட்டத்தை பாருங்க, 74 பேதுரு அந்த அங்கே நின்றவர்கள் இவனும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் என்று சொன்னபோது அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். தெரியாதுன்னா ஆணையிட்டா, இப்போது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான். முட்கிரீடம் தரித்தவராய் வேதனையோடுடைய கண்களோடு கண்ணீரோடு இரத்தம் சிந்தின ஆண்டவர் முட்கிரீடம் தரித்த சிரசை வைத்து சேவல் கூவியது அவர் திரும்பி பார்த்தார். ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். பேதுரு மனம் கசந்து அழுதான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தராலே சகித்து கொள்ள முடியவில்லை. நான் இவ்வளவு சொல்லி இருந்தேனே, திரும்ப திரும்ப சொன்னேனே, இவன் என்ன இப்படி மறுதளிச்சிட்டானே. இயேசு கிறிஸ்துவனுடைய கலங்கிய கண்கள் அவனை திரும்பி பார்த்தபோது பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருக்கு நிம்மதியே கிடைக்கல ஐயா, பேதுருக்கு நிம்மதியே கிடைக்கல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அவர்கள்ட்ட வந்து பூட்டி அறையில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பேதுருக்கு சமாதானம் இல்லை. 8 நாளைக்கு பின்பு தோமா இருந்த இடத்துல, பேதுரு இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பேதுருக்கு சமாதானம் இல்லையா.
இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்த கண்ணீரோடு கூடிய கண்கள் இவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றது. இப்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். நான் போகிறேன்ப்பா, நான் இனி என்ன பழைய தொழிலுக்கு போகிறேன். ஏன்? எனக்கு அவரை ஃபேஸ் பண்ண முடியலை. இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, பார்ப்பதற்கு, அந்த முகத்தை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை. நான் போறேன் பழைய தொழிலுக்கு. ஆண்டவர் விட்டாரா? திரும்பவும் போனார். போய் கேட்கிறாரு, சீமோனே, 3.5 ஆண்டு என்னோடு இருந்த பிறகும் நீ பேதுரு அல்ல, கேபா அல்ல, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் நேசிக்கிறாயா? சொன்ன, ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, மீன் பிடிக்கிறவனாக அல்ல சகோதரனே, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். 2ஆம் தரம் கேட்டார். அப்படியே சொன்னான். 3ஆம் தரம் கேட்டபோது பேதுரு மனம் கசந்து வேதனைப்பட்டு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். மறுதலிப்பேன் என்று நீர் சொன்னவர், நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னதையும் அறிவீர், நான் மீன் பிடிக்க வந்ததையும் அறிவீர், இப்போது ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பேன் என்ற நிலையில் இருப்பதையும் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பரலோகத்தின் திறவுகோலை திரும்பவும் அவருக்கு உறுதிப்படுத்தினார். அவரை மீன் பிடிக்கிறவராக அல்ல, 3000 பேர் 5000 பேர் அவருடைய செய்தியை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றினார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரங்களிலே ஜபத்திலே தோல்வி அடைந்த மக்களாக இருக்கலாம், நான் என்ற அகம்பாவம் இருக்கின்ற மக்களாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் சென்றவர்களாக இருக்கலாம். கர்த்தர் கலங்கிய கண்ணோடு நம்மை திரும்பி பார்த்து, என் மக்களே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்கின்ற போது, ஆமாண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுக்கிற போது நம்மை கேபாவாக மாற்றுவார். அவருடைய கையின் கருவியாய் பயன்படுத்துவார். அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே பயணிப்போம். அந்த வாழ்வுக்கு நேராய் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சன்னதிகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆலயம் ஆண்டவருடைய 2வது வருகை மட்டும் ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கட்டும். என்னுடைய ஜெபங்களையும் ஆசிகளையும் கூறுகிறேன். எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன்.